கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். The Lord detests lying lips, but he delights in people who are trustworthy. Proverbs 12:22. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ரவி போன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சிறிய ஆன்லைன் கடையில வைத்திருந்தானா. ஒரு நாள் அவன் புதிதாக வந்த காது பேசிகளின் ஒரு தொகுப்பை சரி பார்த்தானா. அதுல சில விஷயங்கள்ல பாதிப்பு இருக்குதுன்னு அவன் கவனித்தானா. அந்த உண்மையை மறைத்தா அதிக விலைக்கு எல்லாத்தையும் விற்கலான்னு ரவிக்கு தெரிந்ததா. ஆனா நேர்மையானதுதான் தேவன் விரும்புகிறார்னு ரவி நினைத்தானா. அதனால பொருளின் விவரத்துல சிறிய பாதிப்பு இருக்குன்னு அவன் சொன்னானா. ஆனா இந்த தொலைபேசி முழுமையா வேலை செய்யணும்னு சொன்னானா. இதனால விலை குறைக்கப்பட்டதுன்னு தெளிவா குறிப்பிட்டானா. சிலர் அந்த பொருளை கவனிக்காம விட்டாங்களா. ஆனா வாங்கியவர்கள் ரவியின் நேர்மையை மதித்து பாராட்டினாங்களா. அவங்க நல்ல மதிப்பீடுகளை அளித்தாங்களாம். மெதுவா ரவியின் கடை குறைந்த விலையால் அல்ல, நம்பிக்கையால் பிரபலமாச்சான். ஆரம்பத்துல ரவி குறைவான பணம் சம்பாதித்தானா. ஆனா அதை விட மேலான ஒன்றை பெற்றானா. மன அமைதியும் தேவனின் ஆசீர்வாதத்தையும் பெற்றானா. உடனடி லாபத்தை போய் தரலாம், ஆனா நேர்மை உறுதியான எதிர்காலத்தை உருவாக்கும். ஆமீன்.